ஆனால் 2 பேதுரு எழுதும் பொழுது அதே ஜனங்களுக்கு சொல்லுகிறார், அநேக கள்ள போதனைகள், கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து விட்டார்கள். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் என்று சொன்னாலே 2 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நாம் சரியாய் இவர்கள் கள்ளத்தனமானவர்கள் என்று அறிந்து கொள்வதற்கு 2 காரியங்கள் பேதுரு உபயோகப்படுத்துகிறார். என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று, அவர்கள் பணத்தையும் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தையும் இந்த உலகத்திற்குரிய புகழையும் சார்ந்துதான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடும். பணம் இல்லாம, புகழ் இல்லாம, பொருளாதாரத்துடைய உயர்வு இல்லாம அவங்க பேசவே மாட்டாங்க. பணத்தை பத்தி பேசுவாங்க, நிறைய பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்னு வழி பேசுவாங்க. இரண்டாவதாக, தங்களுடைய ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையிலே, நான் சபையாய் பொதுவாய் பேசுகிறபடியினாலே ஒழுக்கம், மொராலிட்டி என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பணம், இல்ல பாலியல். இந்த 2 காரியமும் தங்களிடத்திலே ஒழுங்கில்லாமல் இருக்கிறபடியினாலே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக தன்மை அவங்களுக்கு தெரியாது, தெய்வீக தன்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை என்பதை அவர்கள் முக்கியப்படுத்த மாட்டாங்க. ஏன் வருகை என்ற ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. மூன்றாவது, நம்ம எல்லாருக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குதுன்ற ஒரு பயம் இருந்ததுன்னா நம்ம தப்பு பண்ண மாட்டோம். சரிங்களா?